வெளிநாடுகளிலேயோ வெளியிலேயோ போய் தேட வேண்டிய தேவை இல்லை. நமக்கு தமிழ் மக்களுக்கு விடுதலை தேவைப்பட்டது, பறிக்கப்பட்ட உரிமைகள் நாங்கள் பெற வேண்டியிருந்தது. இந்த நாடு சுதந்திரம் அடைந்த 48ஆம் ஆண்டிற்கு பின்பு தமிழ் மக்கள் இரண்டாம் தர பிரஜைகளாக இந்த நாட்டிலே பார்க்கப்பட்டார்கள். அதற்கு நாங்கள் எத்தனையோ ஒப்பந்தங்கள் செய்தோம், நிறைவேறவில்லை. அகிம்சை போராட்டம் நடத்தினோம், சரிப்பட்டு வரவில்லை. இறுதியில் ஆயுத போராட்டத்திற்குள் சென்றோம். எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று. அங்கு ஒற்றுமை இருக்கவில்லை. 20-25க்கு மேற்பட்ட ஆயுத குழுக்கள் தோன்றின. இறுதியிலே ஆளுக்கால் அடிபடிப்பட்டோம். ஒரு காலத்திலே ஜேஆர் சொன்னார், பின்பு பேச்சுவார்த்தைக்கு பின்பு, இந்திய நெருக்குதலுக்கு பின்பு இலங்கையிலே வடகிழக்கை பிரித்து கொடுத்தால் அவர்களுக்குள்ளே அடிபட்டு மீண்டும் இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி விடுவார்கள். அந்த நிலைமை உருவாக்கியது. 2001 அதற்கு பின்பு தமிழ் மக்களுக்காக நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து போராடும் ஒற்றுமையை வலியுறுத்தி கடந்த காலங்களிலே நடந்த கசப்பான சம்பவங்களை மறந்து நாங்கள் ஒரே அணியில் செயற்படுவோம் என்று கூட்டமைப்பு உருவாக்கி. ஆனால் அரசியலிலே என்ன நடக்கின்றது என்பது இங்குள்ள பெரியவர்கள் அனைவருக்கும் தெரியும். உண்மையிலே சொல்ல போனால் கூட்டமைப்புக்குள்ளே ஒற்றுமை இல்லை. அந்த அரசியல்வாதிகளுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, அவர்களுக்கு பின்னால் நிற்பவர்களுக்குள் ஒற்றுமை இல்லை. ஒருவரோடு ஒரு அரசியல்வாதியோடு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோடு நெருங்கி தொடர்பு பழகினால் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அந்த அவருடைய கூட இருப்பவரை பிடிப்பதில்லை. அதே மாதிரி மாகாண சபை உறுப்பினர்கள் அந்த தொட்டு இன்று வரை இலங்கையிலே இருந்த அரசியல்வாதிகள் தாங்கள் ஒரு தேர்தலிலே ஜெயித்து விட்டால் அடுத்த தேர்தல் 5 வருடத்திற்கு பின்பு வரும். அந்த தேர்தலிலே நான் எப்படி வெல்வேன் என்பதற்காக அந்த 5 வருடங்களிலும் அரசியல் செய்வார்கள். அந்த அரசியலினால் மக்களுக்கு எந்த விதமான பிரயோசனமும் கிடைப்பதில்லை. அரசியல்வாதி தேர்தலிலே நின்று ஜெயித்து விட்டால், மக்களின் பிரதிநிதியாகிவிட்டால், அவர் இருக்கும் வரைக்கும் அந்த மக்களுக்கு தனக்கு ஆதரவளித்த மக்களுக்கும் அவர் பிரதிநிதிதான், தனக்கு ஆதரவளிக்காத மக்களுக்கும் அவர் பிரதிநிதிதான் என்ற ரீதியிலே நாங்கள் அரசியலில் ஈடுபடுவோமாக இருந்தால் எந்தவித முரண்பாடுகளும் வராது. நாங்கள் மக்கள் சேவகனாக அரசியலை ஒரு தொழிலாக இல்லாமல் மக்கள் சேவகனாக நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இன்று ஒரு அரசியல்வாதி சரியாக செய்யும் வேலைகளை விமர்சிப்பதை விட அந்த சரியிலே எத்தனை பிழை இருக்கின்றது என்று கண்டுபிடித்து விமர்சிப்பவர்கள் தான் கூடுதல். அதிலுமே தற்போது முகவரி இல்லாத இணையதளங்கள் பல முளைத்து விட்டது. மொழிநாடுகளிலே ஒரு இணையதளம் நடத்த வேண்டும் என்றால் சட்ட ரீதியாக பதிவு செய்யப்பட்டு அந்த நாட்டிலே அந்த நாட்டின் சட்ட திட்டத்திற்குள்ளே நடைமுறைகளை மக்களை எழுச்சியுற வைப்பதும் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஊட்டுவதும் தான் அந்த இணையதளங்களின் வேலையாக இருக்குமே ஒழிய இங்கு நடப்பது போன்று இன்னொரு அரசியல்வாதிக்கு வசைபாடுவதும், அவர் எங்கு செல்கின்றார், ஏது செல்கின்றார். குறிப்பாக கடந்த கிழமை எங்களது பாராளுமன்ற உறுப்பினர் அமல் அவர்களை பற்றி, அமல் அவர்கள் டியூஷன் கொடுத்தவர் தமிழ் ஆசான் என்று 3 பேருக்கு தெரியும். அவர் பாராளுமன்ற தேர்தலில் 39,000 டீச்சர் மேல் அவருக்கு வாக்களித்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றீங்க. நானும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் கேட்டேன் தான், அந்த நிலைமைக்கு நான் வரையில. அப்படி இருக்கும் போது தங்கராஜாசர் சொன்ன மாதிரி அவர் ஒரு பக்கம் பாராளுமன்றம் போனாலும் மற்ற பக்கம் தனக்கு மனவருத்தம் என்ற மாதிரி அவர் எத்தனையோ பிள்ளைகளை உருவாக்க வேண்டியவர். பாராளுமன்றம் சென்று அவற்றை வேலையை பார்க்கணும், அதே நேரத்தில் அவர் செய்த வேலையை பார்க்கணும்.
அது எழுதுகின்ற பத்திரிகையாளர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கின்றார்கள். அதுதான் வெட்கக்கேடு. அரசியல்வாதி ஒரு நாளும் பத்திரிகையாளராக இருக்கிறார். பத்திரிகையாளன் ஒரு நடுநிலையாளர். நாட்டு நடப்புகளை மக்களுக்கு தெரியப்படுத்துறான். அரசியல்வாதியாக இருந்தால் அவன் இன்னொரு அரசியல்வாதிக்கு பழி சொல் கொடுப்பாயே தவிர தன்னை உயர்த்துவதற்காக மற்றவரை எப்படியாவது கீழ்த்தரமாக எழுதுவானே தவிர வேற எந்த ஒரு செய்தியும் கொடுக்க மாட்டான். அந்த பத்திரிகையாளர்கள் ஒன்றை உணர வேண்டும். பத்திரிகை என்பது மக்களை எழுச்சி கொள்ள வைப்பதும் மக்களை விழிப்பூட்டுவதும் மக்களின் தேவைகளை செய்யக்கூடியவர்களுக்கு தெரியப்படுத்துவதும். நான் நினைக்கின்றேன், நான் வேற கருத்துல போய்க்கிறேன். இருந்தாலும் நான் உள்ளுக்கு வர்றேன். மாணவர்களே, உண்மையிலே உங்களது கல்வி நிறுவனம் இன்னொரு ஆட்களால் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது நான் நினைக்கின்றேன் மிக விரைவில் பள்ளிக்கூடத்திற்கு கிடைக்கும், மிக விரைவில் கிடைக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, நாங்கள் மாணவர்கள் எங்களை இன்றைக்கு அந்த டிராப்ட் குறைச்சு பிள்ளைகள் டிராப்ட் கூடி குறைஞ்சு போனதை நான் பார்த்துட்டு இருந்தேன். தங்களை ஒருக்குந்தார்கள், நாடகம் பார்க்கிறது குறைக்கிறார்கள். வேலைகளுக்கு போயிட்டு பிள்ளைகளோட மினக்கெடுகின்றார்கள். இந்த ரீதியிலே எவ்வளவுதான் உங்களுக்கு ஆசிரியர்கள் மாணவர்கள் சொன்னால், தாய்தகப்பன் சொன்னாலும் நீங்கள் நினைக்க வேண்டும், ஒவ்வொரு மாணவனையும் நினைக்க வேண்டும், நீங்கள் முயற்சிக்க வேண்டும். நான் புலமை பரீட்சையில் சித்தியடைய வேண்டும், சாதாரண தர பரீட்சையில் 9A எடுக்க வேண்டும், உயர்தர பரீட்சையில் 3A எடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் மாத்திரம்தான் அந்த பெருமத்தை நீங்கள் அடைவீர்கள். உங்களது முயற்சி வேண்டும். ஒரு சின்ன குட்டி கதையை சொல்லி நான் 1978-79களிலே உருவாக்கப்பட்ட போது எனது கிராமத்தில் அந்த நேரம் இளைஞர் சேவை அதிகாரி, இப்போது பிரதேச சபைக்கு ஒரு ஆள், அந்த உருவாக்கப்பட்ட நேரம் தொகுதிக்கு ஒரு ஆள். அந்த நேரம் எங்களது கிராமத்திலே உருவாக்கப்பட்ட இளைஞர் கழகத்திலே 15 வயதுடைய நான் அந்த இளைஞர் சேவை மன்றத்தின் விளையாட்டிற்கு பொறுப்பான செயலாளராக தெரிவு செய்யப்பட்டேன். அன்று எனக்கு கிடைத்த பொறுப்பு இன்று வரை ஐயா தங்கராஜா கூறியது போன்று அந்த அனுபவம் என்னை இன்று வரை இந்த நிலைமையில் ஒரு கட்சியின் முக்கிய உறுப்பினராக வைத்திருக்கின்றது. கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரியும், நான் ஆயுத போராட்டங்களிலே பங்கு பற்றியனால் இந்த ஆற்றை கடந்து கூட புறக்கட்டாஞ்சி எனக்கு 2-3 தடவைகள் இந்த ஊரிலே இரவிலே சாப்பிட்டு போன சரித்திரங்கள் எல்லாம் இருக்கின்றது. அந்த இளைஞர் சேவை மன்றத்தில் ஒரு விளையாட்டு செயலாளராக இருந்த நான் அந்த முகாமைத்துவ பண்பு என்னை அந்த ஆயுத போராட்ட காலத்திலே அந்த இயக்கத்தில் ஒரு பொறுப்பு வாய்ந்த பொறுப்புள்ளவனாக, ஒரு பயிற்சி முகாமுக்கு பொறுப்பாளராக என்னை உருவாக்கியது. அந்த வகையிலே விளையாட்டு கழகங்களோ இளைஞர் கழகங்களோ இல்லை பாடசாலைகளிலே குழுக்களுக்கு தலைவராக இருப்பதோ எதிர்காலத்திலே ஒரு தலைமைத்துவத்திற்கு வரக்கூடிய அனுபவத்தை கொடுக்கும். ஐயா தங்கராஜ் அவர்களின் உரையில் சில கருத்துக்களை கூறினார். இந்த நிகழ்வு மிகவும் திறமையாக செய்யப்பட்டிருக்கின்றது, ஒரு தூர நோக்க சிந்தனையுடன் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் அனுபவசாலிகளுடன் கலந்து இதை செய்திருந்தால் அந்த திறம்பட செய்திருக்கலாம் என்பதை அவர் கூறினார்.